வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 Pro 5G மொபைலோடைய ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட்ஸ் ஜூலை மந்த்துக்கான அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். விவோ T1 Pro உடைய 16 MP செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் ஆல்சோ ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதில் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வீடியோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கேமரா சாம்பிள்ஸ் நிறையாவே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான அப்டேட்டு 1.16 GB கிட்ட காமிக்குது. அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.2.6.11 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச். அது கூடவே ஒரு சிலதெல்லாம் இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு அப்டேட் வந்துடுச்சு, பட் நான் அப்டேட் கொடுக்காம வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ட்ரையல் வெர்ஷனில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேபிள் வெர்ஷனில் எனக்கு இந்த அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் நான் வந்து அப்டேட் கொடுத்தேன். ஸோ அப்டேட் கொடுக்கும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:55. ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா 4:56. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 100% வந்துடுச்சு. அதாவது இந்த 1.16 GBயும் ஒரு நிமிஷத்தில் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்த நிமிஷமே எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5:02 அப்படின்னு காமிக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 4:56லேருந்து 5:02. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 6 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் முடிஞ்சிடுச்சு. அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 14.2.6.11. நான் வந்து அப்டேட்டை வைஃபை யூஸ் பண்ணி தான் அப்டேட் கொடுத்தேன். ஸோ நீங்களும் வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையோ லேகோ வரதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பரில் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமைஸ் த சிஸ்டம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங்கர் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதில் பேட்டரி லைஃப் நல்லாவே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதில் எனக்கு அவைலபிள் காமிச்சது. ஸோ அதையும் நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த அப்டேட் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய மொபைலை ரீஸ்டார்ட் பண்ண சொன்னோம். ஸோ அதை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூலை மந்த்துக்கு கிடச்சிருச்சு. பட் இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த் நடந்துகிட்ருக்கு. மேபி இந்த மந்த்துக்கு நமக்கு செக்யூரிட்டி பேட்ச் வரும் இந்த மந்த் எண்டுக்குள்ளார. நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் அப்டேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro 5G மொபைலோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா டம்பர் கிளாஸோட பார்த்தீங்கன்னா நமக்கு 192 கிராம்ஸ் வருது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஒர்க் ஆகுது. 90 Hz டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அண்டு கேமரா சாம்பிள்ஸ் எக்கச்சக்கமாக அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமரா அவுட்புட் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கைக்கு அடக்கமாக காம்பாக்டாக ஒரு பெஸ்ட் பேட்டரி லைஃபோட ஒரு மொபைல்னால் இந்த விவோ T1 Pro உண்மையிலே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். பட் இப்போ வர்ற மொபைல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இதை விட லாங்காக தான் வருது. ஸோ இந்த T2 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு கர்வ்டு டிஸ்பிளேவோட கொடுத்துருந்தாங்க. மேபி T3 Proவும் லான்ச் பண்ணுறதான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் அதுவும் வந்து கர்வ்டு டிஸ்பிளேவோட தான் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதே சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த மொபைல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 66 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் இருக்கக்கூடிய 4700 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 டேஸாவது உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அதிகமாகவே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1.5 days வரும். ஸோ லைட் யூஸராக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு 2 days வரும். ஸ்டாண்ட் பை டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. என் கையில் இருக்கிறது 6GB RAM 128GB வேரியன்ட். இதில் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 778G ப்ராசஸர் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டான Android 14 தான் இருக்குது. இதுக்கப்புறம் எந்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் இந்த மொபைலுக்கு கிடைக்காது. ஸோ செக்யூரிட்டி பேட்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 இயருக்கு மட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. அதையும் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விவோ அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே எல்லாருக்கும் மைண்டில் வர்றது செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த செல்ஃபிலையும் போர்ட்ரேட் மோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் மைண்ட்லேயே வரும்.
அந்த விதத்தில் இந்த விவோ T1 Pro 5G மொபைலோடைய செல்ஃபி கேமரா ஆஃப்டர் ஜூலை மந்த்துக்கான அப்டேட்டுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் ஃபோட்டோவோட செல்ஃபியில் போர்ட்ரேட்டை ஷூட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ விசிபிளாக நீங்கள் செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். பட் உங்கள் தலைக்கு பின்னாடி சன் இருக்கும்போது மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் ட்ராப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அதுவும் அதிகமாகலாம் தெரியாது, லைட்டாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு 20,000 இல்லை அண்டர் 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த மொபைலில் வாங்கி நீங்கள் 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இப்போ வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருந்தாலும் ஒரு தரமான ஒரு செல்ஃபி கேமரா அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயந்தான். இதில் இருக்கக்கூடிய 64 MP ப்ரைமரி கேமராவோட கம்பேர் பண்ணும்போது 16 MP செல்ஃபி கேமரா எனக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடு இந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ இதில் இருக்குது. ஸோ இருக்கிறது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. கலர்ஸ் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பூஸ்டப் பண்ணோம், சம்டைம்ஸ் நார்மலாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த கலர்ஸ் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகுது. அந்த நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி சன் இருந்தால் கூட ஓரளவுக்கு அவுட்புட் நல்லா தான் வருது. ஸோ 8 MP அல்ட்ரா வைடு இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த கேமரா செட்டப்பு. இருந்தாலும் 8 MP அல்ட்ரா வைடு கொடுத்தது நல்ல விஷயம். இப்போ வரைக்கும் அது ஓரளவுக்கு ஓகேவாகவே ஒர்க் ஆகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம 1 MPயில் ஷூட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. 1 MP அண்டு 2 MP. ஸோ நார்மலாக வந்து மெயின் கேமராவில் ஷூட் பண்ணுற பிக்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட்டு செல்ஃபி அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அதுலேயே நம்ம 5x ஜூம் பண்ணாலும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த விதமான லேகும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இமேஜ் குவாலிட்டி இப்போ வரைக்கும் உடையறதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கு 5xல். ஸோ நீங்கள் யாராவது ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னா 5x உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரான அவுட்புட் கிடைக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே தான் உங்களுக்கு IQ Z6 Proலையும் இருக்கும். ஸோ IQ Z6 Pro அண்டு விவோ T1 Pro ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மொபைல் தான், பேர் மட்டும்தான் வேறு. அடுத்ததாக விவோ T2 Pro அண்டு IQ Z7 Pro 2 மொபைல் இருக்குது. இப்போ அடுத்ததாக IQவில் Z7S Pro Z9S Pro அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி விவோவில் விவோ T3 Pro லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே டே லைட்டில் எடுத்த ஸ்னாப்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நைட் டைமில் லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தது. ஸோ லைட்டிங் கண்டிஷனில் ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்குதுன்னா அது வந்து விவோவோடைய கேமராவாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த மொபைலோடைய கேமராவும் நைட் டைமில் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம அதிகமாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்னாப்ஸும் பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் ஷூட் பண்ணது தான். ஸோ நைட் டைம்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு டே டைமில் எடுத்த ஸ்னாப்ஸும் நல்லா தான் இருக்குது. இது வந்து நைட் டைம் எடுத்த ஸ்னாப்பு. ஸோ நைட் டைமில் நமக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. லைட்டிங் கண்டிஷன் இருந்துச்சுன்னா, லைட்டிங் இல்லைனாலும் நீங்கள் நைட் மோட் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். டே லைட்டில் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. ஸோ ரியர் கேமராவோடைய சென்சார் இதில் இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மொபைலில் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.